அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகளில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்குமே ஆணி 30ஆம் தேதிக்குள்ளே ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்க வாழ்க்கையில் நடக்க போகுதுங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன என்பதையும், அவங்களுடைய ராசியில் கிரகங்களுடைய அமைப்பு இந்த 30 நாட்களில் எப்படி எப்படி அமைஞ்சிருக்கு, அதனால் ஏதாவது பிரச்சனைகள் வருமா, முக்கியமாக அவங்க என்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கணக்கன் பட்டியலில் இருக்கக்கூடிய மூட்டை சித்தரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கணக்கன்பட்டி மூட்டை சித்தருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஆள் மனதில் என்ன விஷயங்கள் எல்லாம் வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐகானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு உடனடியாக இவர்களிடம் தீர்வு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க நிறைய பிரபலங்களுக்கும் ஜோதிடம் பார்த்துருக்காங்க. மேலும் நீங்கள் வந்து இவங்களை நேரில் தான் போய் பார்க்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த நம்பர் மூலியமாக தொடர்பு கொண்டு உங்கள் பிரச்சனைகள் அனைத்திற்குமே விரைவில் அவர்களிடம் தீர்வு சொல்லப்படுது. ஸோ மறக்காமல் பயன்பெற்றுக்கோங்க. சூரிய பகவான் ஜூன் 15ஆம் தேதி ரிஷப ராசியில் இருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆயிருக்காரு. மேலும் மிதுன ராசியில் சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் ஆணி மாதம். இந்த மாதத்தில் நிலவக்கூடிய சூரியனின் அமைப்பு மற்றும் பிற கிரகங்களின் பயிற்சிகள் அடிப்படையில் இந்த துலாம் ராசி என்பவர்கள் அனைவருக்குமே எப்படிப்பட்ட மாற்றங்கள், என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகிறது, முக்கியமாக அவங்க என்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஆணி மாதமானது பாக்கியஸ்தானத்தில் சூரியனும் மேலும் சில கிரகங்களும் சேர்க்கை நடக்க இருக்கு. இதன் காரணமாக உங்களின் குடும்ப பிரச்சனைகள் தீரும். பல நாள் ஆசைகள் அனைத்துமே கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நிறைவேற போகுது. இதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. வாழ்க்கையில் நீங்கள் ஒவ்வொரு செயலுமே நல்ல வெற்றியை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடும். சமூக சிந்தனை அதிகரிக்கும். பிறரோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் விலகப் போகுது. உடல் மற்றும் மன ரீதியாக ஆரோக்கியம் கிடைக்கும். வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரையில் முன்னேற்றம் கிடைக்கும். சொத்து சேர்க்கையும் உண்டாகும். அப்படிப்பட்ட காலகட்டமாக தான் உங்களுக்கு இந்த ஆணி மாதம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசியிலிருந்து 9வது வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய சூரிய பகவானின் தாக்கம் கலவையான பலன்களை மட்டும்தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சில நேரங்களில் உங்கள் வேலை தாமதமாகும். இதனால் ஏமாற்றம் அடையலாம். நீங்கள் வேலை மாற்றத்திற்கு முயற்சி செய்ய விரும்பினால் இது சாதகமாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை 3 மற்றும் 4ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 30 நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிர்ஷ்டக்காரகனான சுக்கிரனும் விரயக்காரகனான செவ்வாய் அம்சத்தில் பிறந்த நீங்கள் நினைத்ததை சாதிப்பீர்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆணி மாதமானது முன்னேற்றத்தை உண்டாக்கக்கூடிய மாதமாக இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கு. ராசிநாதன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எதிர்பார்த்த வருமானம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். தெய்வ அனுகூலமும் உண்டாகும். குடும்பத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் அனைத்துமே விலகும். குருவின் பார்வைகள் விரைய தான சுகஸ்தானங்களுக்கு உண்டாவதால் சுப செலவுகள் அதிக அளவில் நிச்சயமாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் சிலர் சொந்த வீடு கட்ட முயற்சிகளை மேற்கொள்வாங்க. பணவரவு இருந்து வந்த தடைகள் அனைத்துமே விலகும். குடும்பத்தில் நிம்மதிகள் ஏற்படும். உங்கள் மனதில் இருந்து வந்த சங்கடம் நீங்கி சத்ருஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால் ஆரோக்கியம் ஏற்பட போகுது. தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் கிடைக்கும். போட்டியாளர்கள் விலகி தானாக செல்வார்கள். மேலும் உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவதற்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். மேலும் வழக்குகள் ஏதாவது இருந்தால் அது சாதகமான நிலையை கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது அப்படின்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் விரும்பு இடத்திற்கு இடமாற்றங்களும் கிடைக்கப்பெற்று ரொம்ப ரொம்ப மன மகிழ்ச்சியோடு நீங்கள் காணப்படுவீங்க. மேலும் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விதமான நற்பலன்களை உங்களால் பார்க்க முடியும்.
அது மட்டும் இல்லாமல் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி ஜூன் 19 முதல் வக்ரமடைவதால் பிள்ளைகள் பற்றி கவலைகள் நீங்கும். அவர்களின் மேற்கல்வி முயற்சி வெற்றி கொடுப்பதாக இருக்கக்கூடும். தம்பதியரின் பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். அந்த முடிவு கூட சிறப்பான முடிவாக தான் இருக்கக்கூடும். மேலும் புதிய சொத்து சேர்க்கை உண்டாக்கக்கூடும். அதே போல் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் ஜூலை 4, அதிர்ஷ்டமான நாட்கள் ஜூன் 15, 18, 24, 27 மற்றும் ஜூலை 6, 9, 15. மேலும் நீங்கள் என்ன விஷயங்களை இந்த 30 நாட்களில் பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்காள பரமேஸ்வரியை வழிபட்டு வர உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். ஸோ மறக்காமல் இந்த விஷயத்தை தொடர்ந்து செய்து பாருங்கள். மேலும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 30 நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோகக்காரகன் ராகு, அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த ஆணி மாதத்தில் என்ன மாதிரி விஷயம்லாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, அதிர்ஷ்டமான நாட்களாக உங்களுக்கு இருக்கக்கூடும். உங்கள் நட்சத்திர நாதன் 6ஆம் இடத்துல சஞ்சரிப்பதால் ராசிநாதன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் யோகம் அளிக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இந்த ஆணி மாதம் அமைஞ்சிருக்கு. மேலும் கடந்த கால நெருக்கடி அனைத்துமே மறையக்கூடும். உடல்நிலையில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகும். வியாபாரம் மற்றும் தொழிலில் ஏற்பட்ட தடை தாமதங்கள் நீங்கி எல்லா விஷயங்களும் நல்லது கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடும். உத்தியோகத்தில் உண்டான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் விற்பனை ஆகாமல் தேங்கி இருந்த பொருட்கள் அனைத்துமே நல்ல விலைக்கு செல்லும். அது மட்டும் இல்லாமல் எதிரிகளால் ஏற்பட்ட நெருக்கடிகள் முடிவிற்கு வரும். வழக்கு விவகாரங்கள் சாதகமாக முடியும். நினைத்ததை சாதிக்கும் நிலைகள் ஏற்படும். தெய்வ அருள் உண்டாவதோடு வேண்டுதல்களையும் நிறைவேற்றுவீர்கள். மேலும் வருமானம் பல வகையில் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். குடும்பத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகி சந்தோஷமான நிலைகள் ஏற்படும். உங்கள் மனதை வாட்டிய பிரச்சனைகள் விலகும். மேலும் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உயரக்கூடும். வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும். மேலும் பெரியோரோடு ஏற்பட்ட பிரச்சனைகளும் ஒரு நல்ல முடிவுக்கு வரும். மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் ஜூலை 5, அதிர்ஷ்டமான நாட்கள் ஜூன் 15, 22, 24 மற்றும் ஜூலை 4, 6, 13, 15. மேலும் நீங்கள் என்ன விஷயங்களை இந்த 30 நாட்களில் பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமியை வழிபட்டு வர செல்வ சேர்க்கை உண்டாகும். மேலும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 30 நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, களத்திரக்காரகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன், ஞானக்காரகனாக இருக்கக்கூடிய குரு அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த ஆணி மாதம் முழுவதுமே திருப்பு முனையான மாதமாக இருக்க போகுது. யோகக்காரகன் ராகுவால நீங்கள் நினைத்ததை நடத்தியே தீருவீங்க. மேல் நாட்டு தொடர்பு ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடும். மேலும் பணியாட்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். தொழிலில் இருந்து வந்த நெருக்கடிகள் தானாகவே விலகி போகும். இதனால் நீங்கள் ரொம்பவே மனமகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லப்படுது. தொழிலில் இருந்து வந்த நெருக்கடிகள் விலகும். விற்பனை உயரும். எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும். மனதில் இருந்து வந்த பயமும் நீங்கும். மேலும் உங்கள் முதலீடு லாபத்தை ஏற்படுத்தும். திட்டமிட்டு செயல்பட்டு லாபத்தை நீங்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் பார்ப்பீர்கள். செய்யும் தொழிலில் அக்கறை அதிகரிக்கும். பாக்கியஸ்தானமான ஸ்தானத்தில் சுக்கிரன் நாள் பொருளாதாரம் உயரும். புதிய பொருள் சேர்க்கை உண்டாகும். இன்னும் சிலருக்கு புதிய வாகனமும் வாங்குவார்கள். குரு பார்வை விரயஸ்தானத்தில் உண்டாவதால் புதிய இடம் வாங்குவீங்க மற்றும் வீடு கட்டுவது போன்ற முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. மேலும் தாய்வழி உறவுகளின் ஆதரவு சற்று அதிக அளவில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் விரும்பிய விஷயங்கள் அனைத்துமே நிறைவேறும். வாழ்க்கை துணையோடு ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும். குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் அதிக அளவில் காணப்படும். புதிய தொழில் தொடங்க முயற்சித்தவர்களுக்கு விருப்பங்கள் அனைத்துமே பூர்த்தியாகும். மேலும் பணியாளர்களின் நிலை உயரும். எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும். மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் ஜூன் 6, அதிர்ஷ்டமான நாட்கள் ஜூன் 15, 21, 24, 30 மற்றும் ஜூலை 3, 12, 15. மேலும் நீங்கள் என்ன விஷயங்களை பரிகாரமாக இந்த 30 நாட்களை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட்சிணாமூர்த்தியை வழிபட்டால் உங்களுக்கு நிறைய விதமான நற்பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். ஸோ மறக்காமல் இந்த விஷயத்தெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்குமே இந்த ஆணி 30க்குள்ளே ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்க வாழ்க்கையில் நடக்க போகுதுங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன என்பதையும் இவங்க என்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது, மேலும் கிரகங்களுடைய அமைப்பு இந்த 30 நாட்களில் இவங்க ராசியில் எப்படிப்பட்ட நிலையில் இருக்குது என்பதை பற்றியும் இந்த வீடியோ பதிவின் மூலியமாக நம்ம முழுமையாக பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமைய பெற்றிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கணக்கன் பட்டியலில் இருக்கக்கூடிய மூட்டை சித்திரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் கணக்கன் பட்டி மூட்டை சித்தருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஆள் மனதில் என்ன விஷயங்கள்லாம்
வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.